மீகால 6வது அதிகாரத்துல 1 முதல் 8 வாக்கியங்கள். அங்கு ஆண்டவர் ஒரு வழக்கு மன்றத்திற்கு செல்வதை போல அந்த வசனங்கள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நீங்க எடுத்து அந்த பகுதியை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. அப்போ உன்னுடைய பிராது, உன்னுடைய பெட்டிஷன், உன்னுடைய மனுவை நீ போய் மலைகளுக்கு முன்பாக போய் சொல், பர்வதங்களுக்கு முன்பாக போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு மீகா காலத்துல வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் சமூகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மீகா மூலமா சொல்றாரு, நீ போய் உன்னுடைய வழக்கை பர்வதங்களுக்கு போய் சொல், மலைகளுக்கு போய் சொல். பர்வதங்கள் மலைகள் அப்படிங்கிறது ஒரு உறுதியான தன்மைக்கு அடையாளமா இருக்கிறது. பர்வதங்கள் விலகினாலும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்போ கிருபை என்பது அதை காட்டிலும் மேலானது, சரிங்களா? ஆனா அன்றைக்கு ஜனங்களுடைய பார்வையில பர்வதங்கள் மலைகள் அப்படின்னா அதுதான் இந்த மைட்டியஸ்ட் ஒன், அதுதான் மிகப்பெரிய வல்லமையான பலமுள்ள ஒன்று. அதனாலதான் 125வது சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பர்வதம் போல் இருப்பார்கள். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் ஆதியாகமத்துல 10ஆம் நாள் முதல் தேதியிலே பர்வதங்கள் காணப்பட்டன அப்படின்னு போட்டுருக்குது. அந்த பர்வதங்களை பார்த்த உடனே தான் நோவாவுக்கும் நோவாவுடைய வீட்டாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. ஆகா, மழை தண்ணீர் எல்லாமே குறைய ஆரம்பித்து விட்டது. இனி இந்த பர்வதங்கள் தெரிவதனால நம்ம வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவன் நமக்கு உருவாக்க சித்தம் கொண்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வந்துச்சு. 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன் பிள்ளையை அழைத்துட்டு பர்வதத்துக்கு போறாரு. அந்த பர்வதத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த பர்வதத்துல ஏறி தன் மகனை பலியிட செல்லும் போது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, உன் பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே அப்படின்னு. அந்த பர்வதத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பலி செலுத்தி புறப்பட்டு வந்தார்கள். பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை ஆண்டவர் பர்வதத்திலே வைத்திருக்கிறார். பர்வதம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பையும் பர்வதம் தான் உறுதி செய்தது. அடுத்து நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது மோசையின் காலங்களிலே பர்வதங்கள் எவ்வளவு செயல்களை செய்தது. பர்வதங்களிலிருந்து நியாயப்பிரமாணங்கள் பிறந்து வந்தது. பர்வதங்களிலிருந்து இறைவனுடைய வாக்குகள் பிறந்து வந்தது. இந்த ஜனங்களுக்கான வழிகாட்டுதல்களை பர்வதங்கள் மூலமாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, எலியாவின் நாட்களிலே பர்வதங்களிலே தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டினார். அப்போ பர்வதங்கள் இறைவனுடைய அற்புதத்தின் சான்றுகள், ஜனங்களுக்காக பரிதவிக்கின்ற இறைவனுடைய மனச்சான்றுகளாக பர்வதங்கள் உலகத்திலே இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மனிதன் ஆண்டவருடைய வாக்கை நம்பாமல் போய்விட்டான், ஆண்டவருடைய வாக்குக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டான். ஆண்டவர் எங்க வர சொல்றாரு, நீ பர்வதத்துக்கு வா, பர்வதத்துக்கு வா, பர்வதத்துல வந்து வழக்க சொல்லு, பர்வதங்கள் என்னை குறித்து பேசும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மலைகளுக்கு வாருங்கள், மலைகளிடம் வந்து பேசுங்கள், வழக்கை மலைகள் விசாரிக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இங்க மலைகள் தான் நீதிபதிகள், மலைகள்கிட்ட கொண்டு வந்தாங்க வழக்க, சரிங்களா? இங்க அழகா உரையாடல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆண்டவர் மலைகள்கிட்ட போய் நின்றவனே ஆண்டவர் தன்னுடைய மனபாரங்களை இறக்கி வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எந்த வழக்கு மன்றமும் புலம்பல்களை கேட்காது. என்ன சாட்சி இருக்குது, ரொம்ப எல்லாத்தையுமே கான்கிரீட்டா விசாரிக்கும் என்ன இருக்குது. ஆனா இங்க புலம்ப தொடங்குகிறார். இறைவன் தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகிறார். இறைவன் புலம்புவாரா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க. இறைவனுக்கு நம் மீது அவ்வளவு ஆசை பத்துக்கொண்டு, நம் மீது அவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சீர்குலையும் போது அவரால் அதை தாங்கிடவே முடியல. அவர் எப்படி புலம்புறாரு பாருங்க. இந்த 3வது வாக்கியத்தை வாசிக்கல, என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன், நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு எதிரே உத்தரவு சொல். அவர் எவ்வளவு தூரத்துக்கு அப்படி குழம்பி சொல்றாரு, நான் உனக்கு என்னப்பா செய்தேன். அதுதான் கொஞ்சம் கலோக்கியலா சொன்னார், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் என்ன செஞ்சேன் உனக்கு, ஏன் நான் விரும்புறபடி நீ இல்லை, நீ ஏன் எனக்கு வித்தியாசமா உன்னுடைய எதிர்ப்பை காட்டுற,
நான் ஏன் என்ன துரோகம் பண்ணேன்? ஒரு நியாயமான ஒரு புலம்பலாக அது இருக்கிறது. நான் உன்னை எப்படி விசனப்படுத்தினேன் அப்படின்னா கோபப்படுத்துறேன். அப்ப இறைவன் மீது அவனுக்கு அவ்வளவு கோபம், இறைவன் மீது அவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு எரிச்சல். இவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்தேன், நீ ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிற? இது பாருங்களேன், ஒரு பெற்றோரின் வழி, ஏமாந்தவரின் வழி இல்லையா? இறைவன் இங்கே ஒரு ஏமாற்றப்பட்டவராக தன்னுடைய கண்ணீரை இந்த மலைகளுக்கு முன்பாக நின்று அவர் தெரிவிக்கிறார். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன மீண்டு கொண்டு நான் உனக்கு முன்பாக மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜா பாலாக் அவன் என்ன யோசனை பண்ணா, இஸ்ரவேல் சபிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த யோசனை நிமித்தம் யோசனை இல்லதென்றும் பிழையாம் அவனுக்கு என்ன பிரதியுத்தரம் சொன்னான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போ உனக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. எகிப்துல 430 ஆண்டு கால அடிமைத்தனத்துல இருந்த நான் உன்னை மீட்டு கொண்டு வரலையா? நம்ம எல்லாரும் மோசே மட்டும்தான் தலைவர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மோசே, ஆரோன், அவங்க ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்க இல்லையா? மிரியாம் நம்ம ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறோம். மிரியாம் அவங்க வெண்குஷ்டம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மாவை நம்ம ரொம்ப குறைய பேசுறோம். பைபிள் ஆண்டவர் ரொம்ப நிறைவா சொல்றாரு, மிரியாம் போன்றவர்களை வைத்து உன்னை நான் வழி நடத்தினேன், அவர்களை உனக்கு முன்பாக நடக்க செய்தேன். அப்போ நான் உனக்கு தலைவர்களை ஏற்படுத்தி உனக்கு எதிராக வந்த தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உன் வாழ்க்கையில சாபங்கள் வரும்போதெல்லாம் நான் அதை நன்மையாக மாற்றி உனக்கு எல்லா காரியங்களையும் நல்லா செஞ்சு கொடுத்தேனே. இன்னமும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன். நான் உனக்கு ஏதாவது துரோகம் செய்யறேன்னா நீ ஏன் என் மேல கோபமா இருக்கிற? பாருங்களேன், இந்த உலகத்துல மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. மனிதர்கள் அவங்களுடைய குறைவான புரிதல்கள் அல்லது அவருடைய அதிகமான எதிர்பார்ப்பு, ரெண்டு பிரச்சனை இருக்கு மனுஷனுக்கு. ஒண்ணு என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப லோ அண்டர்ஸ்டாண்டிங். அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழானதாக இருக்கும். ரெண்டாவது அதீத எதிர்பார்ப்புகள், எல்லை மீறிய எதிர்பார்ப்புகள். இந்த ரெண்டும் என்ன பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா உறவுல சிக்கல்களை உருவாக்கும். ஒருவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் நீ அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த செயல் மட்டும் மன்னிக்கவே படாது. பார்த்துக்கோங்க, இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அப்படி நீ சொல்லிட்ட, அன்னைக்கு நீ அப்படி சொல்லிட்ட, அந்த ஒரு வார்த்தையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஒரு வார்த்தையிலே அப்படியே இறங்கிட்டான் ஒன் வேர்டு, அவ்வளவுதான், அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய நிகழ்கால சமாதானத்தை கெடுத்து போடும். அதுபோல அதீத எதிர்பார்ப்புகள், ஒருவருக்கு லிமிட் அவ்வளவுதான் இருக்குது. ஒரு மனுஷன் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அவன் பதில் சொல்றான், மேற்கொண்டு அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எரிச்சல் நடத்திருப்பாங்க. அப்போ அதீத எதிர்பார்ப்புகள். இறைவன் கேட்கிறாரு, நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்க்கிற? இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீ விருப்பப்படுற? நான் உனக்கு எந்த குறைச்சலுமே செய்யலையே. உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. ஏதாவது குறைச்சலை ஆண்டவர் அனுமதித்தாரா? வரும்போதுதான் ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொண்டார். அந்த வார்த்தை, இமை பொழுது கைவிட்டேன், உருக்கமான சிநேகத்தால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்றல்லவா ஆண்டவர் அவ்வளவு தூரம் உங்களோடு கூட இருந்தார். அப்புறம் ஏன் நீங்க இப்படி உருக்குலைந்து போனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் விசனப்பட்டீங்க? கோபம் தேவ சாயலை நம்மிலிருந்து அகற்றி போடும். அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஏன் விசனப்பட்டீர்கள்? கோபத்தை குறித்து நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருக்கோம். அந்த காலத்துல ஒரு அழகான, அந்த காலம்லாம் கிடையாது, இப்பதான் சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. சண்டே ஸ்கூல்ல பழைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் அர்த்தம் உள்ள பாடல். இப்பதான் பாத்தீங்கன்னா செட்டு வேகம், அந்த வேகம், இந்த வேகம், ஏதோ வார்த்தைகளை போட்டு ராப் சாங் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு பாட்டு, கோபம் மிகவும் கொள்ளாதது பாட்டு தெரியுமா யாருக்காச்சும்? ரொம்ப நல்லவங்க போல, நீங்க கோவப்படவே மாட்டீங்க போல. எங்க ஊர்ல நிறைய கோவப்படுவாங்க, சரிங்களா? சிவகாசி, மதுரையில தான் கோபக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. உடனே பாட்டு எழுதிட்டாங்க, கோபம் மிகவும் கொள்ளாதது, தேவ சாயலை முகத்தில்
கெடுத்து விடும். ஆனால் அன்பும் தயவும் மிக நல்லது, மிக நல்லது, மிக நல்லது, மிக நல்லதுன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லி முடிப்பாங்க. நீங்க பாருங்களேன். ஆனா உங்க முகத்துல கோபமே தெரிய மாட்டேங்குது. பாத்துக்கோங்க, நாங்க சர்ச்சில் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு. எங்களுக்கு சர்ச்சில் ஒரு முகம் உண்டு, வீட்டுல ஒரு முகம் உண்டு அப்படின்னு பாருங்களேன். வீட்டுல யாராச்சும் கோபப்பட்டு அந்த பாட்டை பாடிருக்கு, கோபம் மிகவும் கொள்ளாதது தேவ சாயலை முகத்தில் கெடுத்து விடும், ஆனால் அன்பும் தயவும் மிக நல்லது, மிக நல்லது, மிக நல்லது. 3 வரி தானங்க இல்லையா? 3 வரி. தேவ சாயலை கெடுத்து போடும். இங்க பாருங்க, இஸ்ரவேல் சமூகம் எப்படி வாழ வேண்டிய ஒரு சமூகம். மீட்கப்பட்ட ஒரு சுதந்திரம் வாங்கிய ஒருவர் எவ்வளவு தூரத்துக்கு நல்ல உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனா இவருக்குள்ள இருக்கிற கோபமும், இவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த குறைவான எண்ணமும் அவரை எங்க கொண்டு வந்துச்சுன்னா திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வந்துருச்சு. திரும்பவும் பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த குறைவான மீகா காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீகா காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமையாக்கி கொண்டு வர மீகா காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா 2வது அதிகாரத்துடைய 1 வாக்கியத்தை வாசிங்க. அவங்க யோசனை என்னவாயிருச்சு? அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் எப்படா விடியும் பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்சா நான் அவனை அடிப்பேன், விடுஞ்சிருச்சுன்னா அவருடைய வாழ்க்கையை நான் எடுத்து போடுவேன். அப்போ விடுதலை வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். விடுதலை வாங்கியவன் செய்கிற செயலை பாருங்க. அவன் மனசுல அக்கிரமத்தை யோசிக்கிறான். மீட்கப்பட்டவர்களுக்கு யோசிக்கலாமா, நான் இவனுக்கு இந்த காரியத்தை செய்வேன், நான் இவனை பழி வாங்குவேன், அல்லது இவனை நான் முழுவதுமா துன்புறுத்துவேன், இவனை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்கப்பட்ட ஒருவர் செய்யக்கூடாது. அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்ட ஒருவர் இன்னொருவரை அடிமைப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. இங்க பாருங்க, அவன் என்ன பண்ணான்? இன்னொருவரின் மீது அக்கிரமத்தை செய்ய அவன் காத்திருக்கிறான். நைட்டு தூங்க போகும்போது கூட அவனுடைய மனசுல நிம்மதியான தூக்கம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்? எப்போ விடியும், எப்போ நான் அவனுக்கு பதில் செய்ய போறேன். அப்படி நம்ம தூங்குறோமா? நம்ம தூக்கத்துல இப்படி பிறரை எப்படியாவது காயப்படுத்தணும், பிறருக்கு நான் பதில் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட நம்ம தூங்க போறோமா? மீகா காலத்துல அப்படி இருந்தாங்க. மீட்கப்பட்டவன் அப்படி தூங்கவே கூடாது. அப்படி படுத்ததுதான் தூக்கமே வராது. சரிங்களா? காலையில வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், ஸ்ட்ராட்டஜியா போட்டுட்டு இருப்பான். இப்படி போய் அடிக்கலாமா, அப்படி போய் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத நினைவுகள் தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் படுக்கையில போனோம்னா நல்ல தூங்கும் இல்லையா? தூக்கம் வருதா எல்லாருக்கும்? இன்றைக்குதான் மெடிசின்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. மீட்கப்பட்டவங்க நல்லா தூங்குவாங்க பார்த்துக்கோங்க. அவங்க தூக்கத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மீட்கப்பட்ட நீங்க நல்லா தூங்குறீங்களா? நல்லா தூங்குறீங்களா? கடவுளுடைய பிள்ளைகள் நீங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சரிங்களா? நல்ல தூங்குறீங்கன்னா நிம்மதி. ஆனா மண்டைக்குள்ள இப்படிப்பட்ட நினைவுகள் நம்மளை போட்டு தடுமாற்றம் பண்ணுது அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நம்முடைய மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை உருப்படைகின்றது என்பதுடைய அடையாளம். அடுத்து பாருங்களேன், 2வது வாக்கியத்தை, வயல்களை இச்சித்து பறித்துக் கொண்டு, வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, புருஷனையும் வீட்டையும் மனுஷனையும் பாருங்க, பிறரை ஒடுக்குகிறார்கள். விடுதலை பெற்றவர்கள் பிறரை அடிமையாக்குகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது தப்பு. மீகாவின் காலத்துல அந்த உருக்குலைந்து போய் எப்படி காணப்பட்டாங்கன்னா, அவர்கள் பிறரை அடிமைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அது சரியான ஒன்றா? ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு தன் தகப்பன்கிட்ட கேட்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஏசாவை போல் வேடம் அணிந்து அவருடைய உடன்பிறப்பு யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் போய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சென்று விடுவார். சரிங்களா? தகப்பன் பேர் என்னது? ஏசா. யாக்கோபுடைய தகப்பன் பேர் என்னது? ஈசாக்கு இல்லையா? அந்த ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கறி சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. அவ்வளவுதான். சரிங்களா? சாப்பாட்டுக்கு ஆசீர்வதிக்கிறது முன்னோர்கள் பாருங்களேன் எவ்வளவு இதா இருந்திருக்கிறாங்க. நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததிகள் சந்தோஷப்படுவோம். ஈசாக்கே பார்த்தா சாப்பிட்டா நான் பிளஸ் பண்ணுவேன். சாப்பாடு எனக்கு கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா ஐ பிளஸ் யூ. சரியா சாப்பாடு கொடுக்கலன்னா ஐ கர்ஸ் யூ அப்படின்றாரு. யோசித்து பாருங்க. முன்னோர்கள் அது நம்ம நினைச்சிருக்கோம், சில நேரங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், அவங்களும் முடிவெடுக்க முடியாமல் திணறியவர்கள் தான். அதனாலதான் பைபிள்ல போட்டுக்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்.
நம்ம ஒருத்தரை ரொம்ப உசரத்துல தூக்கி வச்சிருக்கோம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவர் கீழே இவ்வளவு மோசமானவரான்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இவங்கள்ட்ட இந்த பாடுகள்லாம் இருந்துச்சு. அப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயிடுறாரு. ஏசா உண்மையிலேயே வேட்டையாடி வர்றாரு. இப்படி எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா வேற கதைகள்ல? அண்ணே உண்மையாவே வேலை செய்ய போய் தம்பி பக்கத்துல இருந்து சூழ்ச்சி பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினது உங்களுக்கு ஏதாச்சும் கதை ஞாபகம் இருக்குதா? இந்த பத்திகளா வந்துருச்சு. அப்படி ஒரு கதை இருக்குது இல்லையா? பழத்தை வச்சுக்கிட்டு இதே பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணி வாங்கிடுவாரு. இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் காமன், இப்படிதான் இருக்குது. ஒரு கூட்டம் இந்த உலகத்துல எப்படியாவது நன்மையை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்குது. அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க. எப்படியாவது நான் வாங்கிடுறேன், எனக்கு தேவை அந்த பழம், எனக்கு தேவை ஆசீர்வாதம், அதை நான் எப்படியாவது வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு வேஷம் கட்டி கூட வாங்குவதற்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குது. ஒரு கூட்டம் உண்மையா உழைச்சி ஒண்ணும் கிடைக்காம வெளியில நிக்குது. இந்த டிஸ்டார்டட் சொசைட்டிங்கிறது இதுதான் பார்த்துக்கோங்க. ஒரு சமூகம் உழைக்குது, உழைப்பின் சமூகம் எதையுமே அனுபவிக்க முடியல. ஒரு சமூகம் எல்லாவற்றையும் சூழ்ச்சி செய்கின்றது, அந்த சமூகம் எல்லாத்தையுமே அனுபவிக்குது. இதுதான் உலகத்துல இருக்கிற நிலைமை. அவன் பாத்தீங்கன்னா ஏசா கேட்பாரு, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? உடனே அவன் தகப்பனார் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பார்த்துக்கோங்க எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏசாவை நீ வந்து ஒரு காட்டு கழுதையை போல இருப்ப அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, உன்மேல் ஒரு விலங்கு போடப்பட்டு இருக்கிறது, உன்மேல ஒரு விலங்கு போடப்பட்டிருக்குது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன்மேல் இருக்கின்ற விலங்கை நீ முறிப்பாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? நம்ம பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த யாக்கோபு என்னதான் உன்னை ஏமாத்தி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போனாலும் ஒரு நாள் வரும் ஏசா, அது நீ மேற்கொள்ளும் நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏமாந்து போன நிலைமையில நம்ம இருக்கிறோம் நிறைய பேர். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏமாந்து போனா கூட உனக்குன்னு ஒரு காலம் வரும், மேற்கொள்ளும் காலம் வரும். வரும்போதோ அப்படின்னு பைபிள்ல போட்டுக்கிட்டா, உனக்கென்று ஒரு காலம் வரும். அந்த மேற்கொள்ளும் காலம் வரும்போது நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு வரும் அந்த காலம்? வேணுமா? அப்போ நீங்க எது எல்லாம் போயிடுச்சுன்னு போயிடக்கூடாது. எனக்கென்று நீ ஒன்றாவது தாங்கன்னு கேட்கணும். எல்லாத்தையும் நான் பறிகொடுத்துட்டேன்னு நம்பிக்கை இழந்து போகல இந்த ஏசா. புரியுதுங்களா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னு நம்பிக்கை இழந்து வெளியில போயிருந்தாருன்னா இந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிருக்காது. அவர் அந்த இடத்துல போராடினார். நம்ம சொல்ற யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக போராடினார். யாக்கோபுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்துக்காக கண்ணீரோடு போராடியவர் யாரு? ஏசா. சரிங்களா? ஏசாவை அப்படி அளவச்சதுனாலதான் ஆண்டவர் யாக்கோபு 32வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணாரு? அழுது புரள வச்சாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பதில் செய்வார். நமக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறது ஆண்டவர் தான். நம்ம போய் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நம்ம நம்ப வேண்டியதுல அதுதான். பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும், எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். நீங்க நம்பி விசுவாசத்தோட நடை போடுங்க. பைபிள்ல சொல்றது, நீங்க மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உண்மையே இருக்கின்ற விலங்கு. இந்த மனிதன் யாக்கோபு உன் மேல போட்டுக்கிறான் ஒரு விலங்கு, அந்த விலங்கை நீ உடைச்சு போடுவ அப்படின்னு. அப்போ நீ உன்னை விடுவித்துக் கொள்வாய் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். சரிங்களா? நீ உன்னை விடுவித்துக் கொள்வாய், உன்னுடைய மேல இருக்கிற அடிமைத்தனத்தின் முகத்தை நீ உடைப்பாய் அப்படின்னு. அப்போ மேற்கொள்ளும் காலம் வரும்போது நீ யாக்கோபை அடிச்சு நொறுக்குவன் பைபிள்ல போடணும். யாக்கோபை அடிச்சு நொறுக்குவன் பைபிள்ல போடணும். இங்க இதுதான் பார்த்துக்கோங்க. மனிதர்கள் மேலாக உயர்ந்து வரும்போது நீங்கள் மேலானவைகளை சிந்திக்க வேண்டுமே தவிர திரும்பவும் ஒரு அடிமைத்தன சமூகத்தை உருவாக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா மீகா 2வது அதிகாரத்துல அவர்கள் பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கிறார். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இப்படி பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுறதுனால இறைவன் பார்த்தாரு, திரும்பவும் நீ எங்க வந்துட்ட? அடிமைத்தனத்துக்குள்ள வந்துட்ட, திரும்பவும் மக்களை அடிமைப்படுத்துற நிலைமைக்கு வந்துட்ட. இப்பொழுது நான் வழக்கை நான் கொண்டு வரேன். பர்வதங்கள்ல வழக்கு நடக்குது. ஆண்டவர் தன்னுடைய மனக்குறைகளை கொட்டிட்டாரு. உடனே அதற்கு எதிர்ல நிற்கிறான் இல்லையா? நீங்க இது ரொம்ப அழகா இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த 6வது வாக்கியத்தை வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன வழிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும்
என்னையாக ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாக இருப்பாரோ, என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கடியை கொடுக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் தன்னுடைய முறையீட்டை வைத்து விட்டார். இப்ப ரெண்டாவது இந்த பிரதிவாதி இல்லையா, வாதியினுடைய வாதம் முடிஞ்சிருச்சு. பிரதிவாதி அந்த யாருக்கு எதிராக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் பேச தொடங்குறாரு. இவர் எப்படி பேச தொடங்குறான்னு பார்த்தா, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தரை பிரியப்படுத்துவேன். கடவுள் பேராசைக்காரராக இருக்கிறார். அவனுடைய புரிந்து கொள்ளுதல், நான் எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுல அவர் திருப்தியாக மாட்டேங்காருங்க இறைவன். சரி நீ எதை கொண்டு வந்த அப்படின்னா அவன் சொல்றான், நான் தகன பலிகளை கொண்டு வந்தேன், நான் ஆட்டுக்கணக்களை கொண்டு வந்தேன். பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா, 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பாவ நிவாரண பலியாயிடு, நீ தகன பலியிடு, சமாதான பலியிடு, ஸ்தோத்திர பலியிடு அப்படின்னா ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து பலியிடு சொல்லியிருக்காங்கல்ல. நான் எல்லாருமே பலி கொடுக்கிறேன், அப்புறமும் என்ன ஆண்டவருக்கு திருப்தி ஆகலையா? இப்ப புரியுதுங்களா? நான் தான் காணிக்க கொடுக்கிறேன் இல்ல, தசமபாகம் கொடுக்கிறேன் இல்ல, இன்னும் நான் மீட்படையணும் அவர் சொல்றாருன்னா எதுக்கு அப்படி சொல்றாரு? நான் கொடுத்த காணிக்க பத்தாதா? அவன் எப்படி கிளைம் பண்றா பாருங்க, நான் கொடுக்கிறது போதாதா? இவ்வளவு பேராசையா இறைவனுக்கு நான் என்ன பண்ணணும்? 7வது வாக்கியத்தை பாருங்க, ஆயிரங்களான ஆட்டுக்களை கடாக்களை பேரிலும் என்னையாய் ஓடுகிற, அப்ப நான் இன்னும் அதிகமா செலுத்தணும்னு விரும்புறேன். நான் ஆயிரக்கணக்கா ஆறுகள் போட நான் இன்னும் அதிகமாக செலுத்தணும்னு நினைக்கிறாரா? என் பிள்ளைய கொண்டு வந்து செலுத்தணும்னு நினைக்கிறாரா? இங்க பாருங்க, ஆண்டவருக்கு முதல் பேரான என்னுடைய பிள்ளைய பலி கொடுக்கணுமா, அல்லது என் கற்ப பிறப்பை நான் கொடுக்கணுமா? எதுலதான் இவர் திருப்தி ஆவாரு? ஒரு திருப்தி இல்லாத ஆண்டவருங்க வழக்கு மன்றத்துல போகும்போது என்ன சொன்னாலும் திருப்தியே அடைய மாட்டேங்காங்க, எதை வாங்கி கொடுத்தாலும் திருப்தியே அடைய மாட்டேங்காங்க. விவாதத்தை பொறுத்து இப்படிதான் இருக்கு பாத்துக்கோங்க பஞ்சாயத்து. இன்னும் நான் என்ன செய்யணும்? திருப்தியே அடையாத ஒரு பெண்ணை அல்லது திருப்தியே அடையாத ஒரு ஆணை அல்லவா நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நான் என்னத்தை செய்யணும்? நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் கேட்கிறான், இன்னும் ஆண்டவருக்கு நான் எதை செய்யணும்? அப்ப அவனுடைய கோபத்தை பாருங்க. நானு நியாய பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன், இதுக்கு மேல என்ன செய்யும்? நீங்க புதிய ஏற்பாடுல கலாத்தியர்ல வாசிச்சீங்க இல்லையா, நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாசத்துக்குள்ள வித்தியாசம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன், இதுக்கு மேல ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? கரெக்டான கேள்வியா இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன், இதுக்கு மேல ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாலிமன் வருகின்றால், நான் சிறு வயது முதல் கொண்டு நியாயப்பிரமாணம் எல்லாத்தையுமே சரியா கடைபிடிக்கிறேன், உடனே இயேசு அவனில் அன்பு கூர்ந்தார் அப்படி பைபிள்ல போட்டிருக்கோம் இல்லையா? அதை கேட்டவுடனே இயேசு அவனிடத்துல அன்பு கூர்ந்து கடைசியில ஒன்று சொல்லுவாரு, உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரத்துக்கு கொடு. அவன் அநேக ஆஸ்திகள் உடையவனா இருந்தபடியால் அதை செய்ய முன்வராமல் அவன் திரும்பி போய்விட்டான். அப்ப திருமறை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கிறவர்களா இருந்தாலும், என்னதான் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களா இருந்தாலும், இதை தாண்டி இறைவனிடத்தில் சேருவதற்கென்று, இறைவனை உங்கள் பட்சமாய் திருப்புவதற்கென்று சில காரியங்களை செய்ய வேண்டியது. ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க சேரிட்டி நினைக்கிறீங்க. நீங்க நினைப்பது அது என்னன்னா ஒரு என்னது சேரிட்டி தானே பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆஸ்திகளை விற்று கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி ஒரு சேரிட்டி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க சேரிட்டி அங்க மேட்டரே கிடையாது பாத்துக்கோங்க. ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறது தர்மம் சார்ந்த காரியம் கிடையாது. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. அது விசுவாசம் சார்ந்த காரியம். உன் நம்பிக்கை பணத்தின் மீதா, ஆஸ்திகளின் மீதா, இறைவனின் மீதாங்கிற கேள்விதான் அங்க வருது. இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை பின்பற்று, ஆஸ்திகளை விட்டுவிடு. இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன் தான் ஆஸ்திகளின் மீது தன் முழு நம்பிக்கையை வைத்திருப்பான். அங்க தர்மம் சார்ந்த காரியம் விவாதிக்கப்படுது, அங்கே விசுவாசம் சார்ந்த காரியம் வருகிறது. அப்போ ஆண்டவர் இங்க இதுல பிரியமா இருக்கிறாரா, அதுல பிரியமா இருக்கிறாரான்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். ஆண்டவர் நியாய பிரமாணத்தின்படி அளக்கிறவர் இல்லவே இல்லை. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. நியாய பிரமாணத்தின்படி உங்களுக்கு அளக்கிற ஆண்டவர் கிடையாது. அன்புக்குரியவர்கள், அப்படின்னாதான் அந்த உலகமே நல்லா இருப்பேன். உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களுமே நல்லவங்களா இருப்பாங்களே.
அப்படிதானே? அவங்களால கொடுக்க முடியாத காணிக்கை என்று இருக்கிறதா? நம்ம கூட ஒரு காணிக்கையை மனசு விரும்புற காணிக்கை நம்மளால கூட கொடுக்க முடியாம இருக்கிறோம். ஆனா எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்யறாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, அந்த காணிக்கைகளோ நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்மானங்களோ உங்களையும் இறைவனையும் ஒன்று சேர்க்காது. இவன் கேட்கிறான், இதுக்கு மேல இல்லைங்க நான் தரணும், இவ்வளவு பேராசை பிடிச்ச கடவுளால இருக்கிறார் அப்படின்னு அவன் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறான். உடனே இப்ப தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே பர்வதம் கையில் எடுத்துக்கொண்டது தீர்ப்பு. பர்வதம் கையில் எடுத்து தீர்ப்பு எழுதுது. 8வது வாக்கியத்தை வாசிக்கிற மனுஷனே, உடனே ஸ்ட்ராங்கா அடிக்குது, மனுஷனே ஸ்டாப், நீ பேசுனது போதும், நீ இஷ்டத்துக்கு பேசாத, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ சொல்லணும்னு கடை ஒப்பிக்கிறேன், ஆனா நீ பேசுறதுல எதிரையுமே யாரும் இல்லை, மனுஷனே அப்படின்னு. இந்த டேம் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல பயங்கரமான டேம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நிப்பாட்டுறது, பேரை இப்படி டெலிபரேட்டா சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டன்னாகி நின்றுவாங்க. மனுஷனே அப்படின்னா இதுக்கு மேல அவரால் பேச முடியாது. உடனே ஜட்ஜி வந்து குறுக்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜி வந்து குறுக்க வந்து ஆர்டர் அப்படின்னு அடிச்சுட்டாருன்னா என்ன ஆயிடுது, முடிஞ்சது, நீ நிப்பாட்டு அப்படிங்கிறது ஜட்ஜால பொறுக்க முடியல, பர்வதங்களால பொறுக்க முடியல. பர்வதங்கள் இறைவனுடைய கிருபையின் அடையாளங்கள். பர்வதங்கள் இறைவனின் கிருபையை எத்தனையோ ஒரு ஜனங்களுக்கு அருளி இருக்கிறது. அது பார்த்துச்சு, என்ன இஷ்டத்துக்கு அளந்து விடுறான். அன்புக்குரியவர்களே, திடீர்னு இலையில வந்து ஸ்டாப், மனுஷனே, அங்கதான் அழகா வந்து வாசிங்க, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, ஒரு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட. இந்த 3 தான் சொல்லி இருக்குது இல்லையா? இதுக்கு மேல என்னப்பா அவன்கிட்ட கேட்டாரு? காணிக்கையை கேட்டாரா? வழிகளை கேட்டாரா? அல்லது உன்னுடைய உடலை கிழித்துக் கொண்டு வழியோடு வா என்று சொன்னாரா? உன் ரத்தத்தை கேட்டாரா? அல்லது நீ கூச்சல் அல்லது சத்தமிட்டு பாட வேண்டும் என்கின்ற உன் சத்தத்தை கேட்டாரா? எதையும் கேட்கவில்லையே. அவர் சொன்னதெல்லாம், மனுஷனை நீ மனத்தாழ்மையாய் இரு, இரக்கத்தை சிநேகித்துக் கொள், நன்மை செய், நியாயம் செய் என்றதெல்லாம் கேட்டார். அன்புக்குரியவர்களே, இதுதாங்க நம்முடைய சமூகம் நீதியான சமூகமா, ஆண்டவர் விரும்புகின்ற மீட்கப்பட்ட சமூகமா இருக்குன்னா இந்த 3 தாங்க இருக்கணும். இந்த 3 தான் அடிப்படை, இந்த 3 தான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்ல நம்முடைய சமூகத்தை கட்ட வேண்டும். இந்த 3ஐயும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில மீண்டும் புதுப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். மனத்தாழ்மை, அதுதான் நான் ரொம்ப முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். மனத்தாழ்மை இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளாக அப்படியே மறைந்து போய் வருவது மனத்தாழ்மை. மனிதர்கள் இழந்து போய் வருவது மனத்தாழ்மை. அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டாவே ஏதோ ஒன்றை அடைந்து விட்டதாக அவர்கள் சிலாகித்து தந்தைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். பார்த்துக்கோங்க, மனத்தாழ்மை இல்லாமல் இறைவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது. அப்ப தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும். தாழ்மை ஒன்று போதும், உங்களை ஆண்டவர் விரும்புகின்ற அந்த கரை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து. பார்த்துக்கோங்க, தாழ்மை அவர்களுடைய ஆண்டவரை கிருபையை பெறுகின்ற இடம். தாழ்மையை அல்லவா எதிர்பார்க்கிறார். எவ்வளவு அழகா ஆண்டவர் பிடிக்கிறார் இல்லையா? இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அது என்னது? நம்ம ஊர்ல பெஞ்சில இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் அங்க கடைசி. ஆனா பர்வதம்ங்கிறது ஆண்டவருடைய கோர்ட் இல்லையா? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. நோ அப்பீல். ஆண்டவர் இதுக்கு பதிலாக இப்படி நோ அப்பீல், முடிஞ்சு போச்சு. அப்போ மனத்தாழ்மை, அன்புக்குரியவர்களே, மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப லாகித்து பெருமைப்படுத்தி கொண்டு வீழ்ச்சி அடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ப்ரொமோஷன் தான் கிடைச்சிச்சு விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு. ஒரே ஒரு ப்ரொமோஷன் இல்லையா? அவன் விடிவெள்ளி ஆண்டவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. உடனே அந்த ப்ரொமோட்டட் விடிவெள்ளி என்ன சொல்லிச்சு? நான் போய் ஏறி இறைவனின் ஆசனத்தில் அமருவேன், நான் தேவனாக மாறுவேன் அப்படின்னு. உடனே ஒரே அடி விழுந்தது. எங்க போய் விழுந்தது? பூமியின் பாதாளத்திலே போய் விழுந்தார். சரிங்களா? பெருமை உள்ளவர்களுக்கு இறைவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ இறைவன் அரவணைத்து நிற்கிறார். அப்ப நீங்க பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது நான் கட்டிய மகா பெரிய மாவீரன் அல்லவா, என் பராக்கிரமத்தாலே அதை செய்தேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே அடுத்த நிமிடம் என்ன ஆகிறது?
அவன் கழுதையை போல புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான். அன்புக்குரியவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு இறைவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகா, நீ பேசுகிற பாஷை தேவதூதரின் பாஷை அல்லவா? அங்கே நம்ம ராஜா ஏரோது ராஜா பேசியவுடன் சுத்தி இருக்கிறவன் கிளாப் பண்ணிட்டான் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை தான் பார்த்துக்கோங்க. அவங்க நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க, நம்மளை கவுத்துறதுக்கே கை தட்டிடுவாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், நீ பேசுகிற வார்த்தை தேவதூதரின் பாசனை அல்லவா? அடி யாருக்கு? ஏரோது. அவர் பேசி முடிச்ச உடனே நான் நினைக்கிறேன், பேசுறவனே கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை வச்சிருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் இப்படி திரும்பினவனே கை தட்டணும். இந்த டிவி ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்படி திரும்பினவனே இப்படி கையை தூக்கினா கை தட்டணும். இந்த பஞ்சு டயலாக் பேசுறவனே கை தட்டணும்னு சொல்லிட்டு 10 பேரை கூலி கொடுத்து கை தட்டுறதுக்குன்னே வச்சிருப்பாங்க. அப்படி கை தட்டுறதுக்கு வந்த 4 பேர் தான். சரிங்களா? உண்மையிலேயே அவனுக்கு தேவ பாசைக்கும் மனுஷ பாசைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏதாவது என்ன பேசினாலும் கை தட்டி இது தேவ பாசை சொல்றதுக்கு கூலி வாங்குற ஒன்று. சரிங்களா? அவன் கை தட்டினான். கை தட்டின உடனே அடி ஏதாவது விழுந்துச்சு. பைபிள்ல போட்டு புழு புழுத்து செத்தாங்க அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்கள், பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே எதிர்த்து. பெருமை மட்டும் வேண்டுங்கள். பெருமையை விட்டு ஓரமா போடுங்க. உங்க பெருமையால உங்க வீட்டுல உள்ள அடுப்பு எரியவே எரியாது. அன்புக்குரியவர்களே, பெருமையை தூக்கி ஓரமா போடுங்க. முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு அழகான பகுதி, ஒரு அழகான வழக்கு மன்ற பகுதி ரொம்ப அழகா முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் 7வது அதிகாரத்துல நான் பாரு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, 7:15 நம்ம எல்லாருமே எப்பவும் மனப்பாடமா சொல்லுவோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயம் காணப்படுவேன். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அடிமையாக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டீங்க. நான் திரும்பவும் என்ன பண்ண வேண்டிய இருக்குது? எகிப்து தேசத்தில் செய்த அதிசயம் போலவே இங்கேயும் அதிசயங்களை நிறைவேற்றப் போகின்றேன். இந்த அதிசயத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று மீண்டுமாக ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். இந்த மீட்பை இழந்து போன கூட்டத்தை அப்படியே விட்ட மாட்டேன். நான் மீண்டும் அற்புதம் செய்வேன். மீண்டும் நான் உன்னை கையில எடுப்பேன். மீண்டும் உனக்காக நான் போரிடுவேன். மீண்டும் உன்னை இந்த துன்பச் சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் மீண்டுமாக உரைக்கிறார். எகிப்தில் நடந்தது போலவே மீண்டும் உன் வாழ்வில் நடக்கும். ஆண்டவர் எகிப்தோடு நின்று விடவில்லை. மீட்பின் அனுபவம் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மீட்பு நம்மிலே நிறைவேறுவதாக. ஆமென்.